ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். புதனுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண வாழ்க்கையை தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தான் இருக்கும், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். இவங்களும் எல்லாம் ஜாதகத்தை எடுத்துட்டு தேடுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இவங்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக குரு வரார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று அவங்க பொண்ணு வீட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அல்லது மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே இல்லைனாலும் இவங்க அந்த பொண்ணோ பையனோ முதல்ல அழகு எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் வசதிகள் எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் இடம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், அந்த பையன் பெங்களூரில் இருக்கனால என் கம்பெனியை விட்டுட்டு நான் அங்கே போக முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவாங்க. அதுவே பையன் எனக்கு ஹைதராபாத்தில் இருக்க பொண்ணு எப்படிப்பா ஒத்து வரும், என் கம்பெனியை விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணால் எனக்கு இந்த சேலரி போயிடும், அதனால் அந்த பொண்ணு வேண்டாம். ஏதோ ஒரு காரணம் அல்லது ஜோதிடர்கள் இந்த ஜாதகம் உங்களுக்கு செட்டே ஆகலைங்கன்னு சொல்லி அதை வர்ற ஜாதகத்தையெல்லாம் ஜோதிடர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பல காரணங்களுக்காக இவங்களுக்கு அந்த திருமணம் அப்படின்றது தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 மாத காலங்கள் இவங்களுக்கு திருமண தடை தான் ஏற்படுமோ தவிர இவங்க அது அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி சரி பார்த்துடலாம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அந்த பேச்சு நடக்கும்போது ஒரு பையனும் பொண்ணும் பேசுகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த நேரத்தில் தான் அப்படி இருக்கும். இதே பொண்ணு இதே பையன் அடுத்து குரு ஸ்தானம் மாறும்போது இதே பையனை கூட திரும்பியும் அவங்க பார்த்தா கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு மோசமாக இருக்குது. அதே போல் ஒரு திருமணம் வைக்கிறதுக்காக நாளெல்லாம் கூட குறித்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குறித்த திருமணம் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால திருமண தடை காலமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு விரயஸ்தானத்தில் வர்றதால இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருசாக இவங்களுக்கு திருமண முயற்சி எடுங்க, ஆனால் அது ரொம்ப தீவிரமாக போக வேண்டாம். ஆனால் பாருங்கள், ஆகலைன்னா கொஞ்சம் பொறுங்க, அடுத்த ஸ்தானம் குரு மாறும்போது இவங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு 12ஆம் ஸ்தான அதிபதியாக வர்றதால அவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த நேரடியாக கரு உண்டாகாமல் இருக்கும்போது அவங்க வேறு ஏதாவது மருத்துவ உதவியின் மூலமாக அதை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது 12ஆம் பாவம் விரயஸ்தானம் செயல்படும் போது இவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது பணத்தை விரயமாக்கிட்டு அந்த வேலை நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் முடிஞ்சு குரு ஸ்தானம் மாறும்போது இது நடந்தது அப்படின்னா குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த மாதிரி மருத்துவ உதவியெல்லாம் நாடுறவங்க இந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மூலம் நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண காலகட்டத்தை தராரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தரார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திருமணத்துக்கான ஒரு விஷயங்களெல்லாம் நடத்த தான் பார்ப்பார். ஆனால் ஜாதகர்களுக்கு அது அவ்வளவு திருப்தியான காலகட்டமாக இல்லாததால் அவங்க இது ஏதோ ஒரு காரணம் சொல்லி பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி சுயமாகவே அவங்களுக்கே இப்போ வேண்டாம், ஏதோ ஒன்று அவங்க வர்ற பொண்ணு பார்த்ததும் பொண்ணு குண்டா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை பையனை பார்க்கும்போது பையன் கொஞ்சம் அவருக்கான ஒரு ஏஜுக்கு மேலே தெரிகிறாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த நேரத்தில் அவங்கள ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்களோ தவிர இன்னும் நல்லது வரும்னு காத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க சரி ஒரு நல்ல இது வருது, இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை இன்னும் நல்ல இடம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அதே போல் வசதியும் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அந்த பொண்ணு ஒரு 50,000-60,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு பசங்களும் ஆசைப்படுவாங்க. அதே போல் பெண்களும் ஒரு 1,00,000 ரூபாய் அந்த மாதிரி நல்ல சேலரியில் இருக்க பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சொத்துக்கள் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த பெண் வீட்டாரும் சொத்துக்கள் வேணும்னு ஆசைப்படுவாங்க. மணமகன் வீட்டாரும் சொத்துக்கள் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசைகளின் காரணமாக இன்னும் நல்லது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாகவும் இந்த நேரத்தில் எதையும் முடிவெடுக்காமல் ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரு கொடுத்தாலுமே இவங்களால அதை ஏற்றுக்க
முடியாது. ஓகேங்களா? இது ஒரு சின்ன திருமண தடை காலம் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் திருமணங்கள் நிச்சயம் ஆகுது அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் இந்த நேரம் கட்டாயம் திருமண காலகட்டமாக இருக்கிறதுனால அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, கேதுவுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேது அப்படின்றது வந்து ஞானக்காரகன். அதே போல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கேது அப்படிங்கிறது இந்த நுண்ணிய விஷயங்கள் எல்லாமே கேது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த ஸ்தான பலம் சிறப்பாக இல்லாததால், குருவுடைய ஸ்தான பலம் சிறப்பாக இல்லை. குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர் குரு. அந்த குருவுடைய ஸ்தான பலம் சிறப்பாக இல்லாததால் நுண்ணிய விஷயங்களுக்கு காரகராக கேது இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதோ ஒரு தடை, தாம்பத்திய விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டு இவங்களுக்கு அந்த நேரத்தில் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க மருத்துவ உதவியை நாடும்போது அவங்க அதான் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டியூப்ல அடைப்பு இருக்குங்க அப்படி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது சரி பண்ணதும் அவங்களுக்கு குழந்தையாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஸ்தானம், குரு ஸ்தானம் மாறிடுவார். அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தையாகிடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு மருத்துவ குறைபாடால் இல்லை 2 பேரும் தூரமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு இருந்ததுனால அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு அப்போதைக்கு குழந்தையாகிற வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண காலகட்டத்தை தராரா அப்படின்னு பார்த்தா தராரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தராரு. குரு வந்து இவங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில், மிக சிறப்பான ஸ்தானத்தில் வர்றதுனால, சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வரன் அமைஞ்சு இவங்களுக்கு சிறப்பாக திருமணம் நடக்கும். அது ஆசைப்பட்ட இடங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, அழகாக புடவை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, இந்த கலரில் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அங்கே போய் அந்த கடையில் உட்கார்ந்ததுமே அவங்க ஆசைப்பட்ட கலர் தான் முதல்ல எடுத்து போடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சு வரும். அதே போல் ஒரு நகை கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்ட மாதிரியே அது இருக்கும். இது நினச்சிட்டு வந்துங்க இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு வரக்கூடிய சொந்தங்களும் மிக சிறப்பாக, மாமனார் மாமியார், அந்த வீட்டில் பிறந்த கணவருடைய தங்கை, கணவருடைய அண்ணன், அந்த அண்ணி, அந்த மாதிரி சுற்றத்தாரும் ரொம்ப சொந்தங்களும் மிக சிறப்பாக அமைஞ்சு இவங்களுக்கு சூப்பராக திருமணம் அமையும். பெரிய வசதியான விஷயங்கள் இல்லைனாலும் அழகழகான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் இவங்க திருமணத்தில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதே போல் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தராரா அப்படின்னா அள்ளி தரார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பூராட நட்சத்திரக்காரர்கள் திருமணம் ஆன உடனேயே குழந்தை அப்படின்ற விஷயம் கிடைச்சிரும். அதே போல் 2வது குழந்தைக்காகலாம் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்க இந்த நேரத்தில் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை அமைஞ்சிரும். அதே போல் நீண்ட நாள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் மருத்துவ உதவி தான் நாடிட்டுருக்கோம் அப்படின்னா அவங்களும் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணும்போது மிக சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறைய பணம் செலவு பண்ணி அந்த விஷயங்களை செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு தடவை 2 பேருடைய ஜாதகத்தையும், பூராடம் மனைவியாக இருந்தாலும் சரி, பூராடம் கணவராக இருந்தாலும் சரி, சேர்த்தே பார்த்துருங்க. அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பணம் செலவு பண்ணி இந்த முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண வாய்ப்பை தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு, அதாவது சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள், அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து குரு நல்ல சிறப்பான ஸ்தானத்தில் வராமல் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்குற ஸ்தானத்தில் வர்றதால அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் திருமண ஆசைகளே வராது ஃப்ரெண்ட்ஸ். அது மீறி திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாலும் இந்த காலகட்டம் குரு வந்து புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த திருமணம் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் ஆண்களும் சரி
பெண்களும் இருப்பாங்க. பெருசாக அவங்களுக்குள்ள எந்த வித கம்யூனிகேஷனும் இருக்காது, ஒட்டவே மாட்டாங்க. நல்ல ஒரு அந்யோன்யமோ தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுற இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு இருக்காது. திருமணம் எல்லாரும் வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி திருமணம் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள ஈடுபடுற இன்ட்ரெஸ்டே இருக்காது. தாம்பத்தியத்திலும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தா அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு ஆணோ பெண்ணோ தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்படி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ இவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணாத போது இவங்களுக்கு என்னடா மனைவி வந்து இப்படி தன்னை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு கணவருக்கு பயம் வரும். அதனால அவர் அதை வெளியே சொல்லுவார் இல்லைங்களா? அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவார், இந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்போது பெரியவங்களுக்கு கூடி பேசி அது சரியாக புரிஞ்சு கரெக்டாக பேசுனாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது சரியாக புரிஞ்சிக்காம ஏதாவது அவங்க தப்பாக பேசும்போது இவங்க 2 பேரும் பின்னாடி நல்லா இருப்பாங்களா இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஏதோ கொஞ்சம் பொறுமை இல்லாததால் வெளியே சொல்லி அது பிரச்சனையாகி இவங்க 2 பேர்த்துடைய வாழ்க்கை பிரிஞ்சு போகிறக்கான விஷயம் நடந்துடும். அதுவே வந்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கணவர் வந்து அவங்கள கண்டுக்காமல் இருக்காரு அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு பயம், வாழ்க்கை மேலேயே ஒரு பயம் வந்துடும். ஐயோ இது என்ன ஆகுமோ, இவர் என்ன இப்படி இருக்காரு, வாழ்நாள் முழுக்க இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னா அவங்களும் வெளியே பெரியவங்க கிட்ட சொல்லும்போது அது சில பிரச்சனைகளை கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த நேரத்தில் திருமணம் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருமா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நான் முடிச்சுட்டு நம்ம நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். அல்லது இந்த ஸ்தானம் மாறினதுக்கு அப்புறமா திருமணம் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்த கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? திருமணமே வந்து பெரிய அளவில் ஒரு திருப்திகரமாக நடக்காத போது அவங்களுக்கு அந்த தாம்பத்திய ஈடுபாடு அப்படின்றது பெருசாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. குழந்தை ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த மருத்துவ உதவியெல்லாம் ஆசைப்படுறவங்க இந்த நேரத்தில் செஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது. இது வந்து சிறப்பாக இந்த நேரம் அவ்வளவு சிறப்பான குழந்தை வரக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது கிடையாது. அதனால் பெருசாக எந்த செலவுகளும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 2வது, இந்த நேரத்தில் உத்திராட நட்சத்திர ஆணையோ பெண்ணையோ திருமணம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்களுக்கு அந்த 10 மாத காலங்கள் அவங்க டென்ஷனில் இருப்பாங்க. நிறைய வேலைப்பளு காரணமாக அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும். அதனால தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்தான பலம் குரு ஸ்தானம் மாறும்போது அவங்க திரும்பி நல்லபடியாக பழையபடியே சிறப்பாக ஆயிடுவாங்க. இது வந்து புதுசாக திருமணமானவங்களுக்கு மட்டும் இல்லை, முதலே திருமணமானவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களே கொஞ்ச நாளில் சரியாய் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண வாய்ப்பை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்கள், அவங்களுக்கு குரு மிக மிக சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கையை இந்த நேரத்தில் அமைச்சு கொடுக்க தயாராக வந்திருக்கார். உங்கள் குழந்தைங்க யாரெல்லாம் திருமண வயசில் இருக்காங்களோ அவங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் மேட்ரிமோனியல் சைட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உடனடியாக திருமணத்துக்கு வரன் கிடைச்சி அழகாக நீங்கள் திருமணம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சிறப்பான இடத்துல குரு 7ஆம் ஸ்தானமே வச்சு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருவது மிக மிக சிறப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் ஈஸியாக நீங்கள் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி திருமணம் நடக்கும். எல்லாமே அவங்க மணமகள் 2 பேரும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைப்பாங்க. அந்த குடும்பத்தாரும் இவங்களை மகளாக ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான அவங்க வாழ்க்கையை வந்து பின்னாடி போக போக நல்லபடியாகவே போகிறதுக்கான வாய்ப்போடு அமையுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலகட்டம். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த நேரத்தில் நடத்திக்கலாம். திருவோண சந்திரனுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தராரா அப்படின்னா 100% ரொம்ப சூப்பராக அவர் கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதுவே
திருமணமான உடனேயே குழந்தை ஆகிடும். அதே போல் 2ஆம் குழந்தை ஆகிடும். அதனால் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட 2வது குழந்தை கிடச்சி அவங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெற்றுக்குவாங்க. அந்த மாதிரி மிக 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 சிறப்பாக இந்த காலகட்டம் திருமணத்துக்கும் சரி குழந்தைக்கும் சரி வருது. இதை நல்லபடியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண வாய்ப்பை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக வரன்களை தேர்ந்தெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட அதில் அலட்சியம் அப்படின்றது இருக்கவே கூடாது. நல்லா பேசுகிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டை போய் பார்க்கணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என்கிட்ட ஒரு அம்மா பேசினாங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்கள். அதில் பெரிய பொண்ணுக்கு 29 வயசு ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களும் தேடி ரொம்ப நல்ல வசதியான குடும்பம் தான். தேடி அவங்க ரொம்ப அழுத்து போயிட்டு, சரி அந்த நேரமாக இருக்குது, அவங்களுக்கு தேடி அழுத்து போன நேரத்தில் ஒரு வரன் வந்திருக்கு. அவங்க நல்லா பேசியிருக்காங்க. நல்ல ரிச்ச பெரிய காரில் வந்திருக்காங்க. பார்க்குறக்கே நல்லா வசதியாக இருக்கவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. அந்த பையன் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க உடனே சரின்னு சொல்லி ஒத்துட்டு திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணதுமே அந்த பையன் யூஎஸில் இருந்திருக்காரு. இந்த பொண்ணை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனதும் பொண்ணு கன்சீவ் ஆனதும் திருப்பி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் இங்கே குழந்தை பிறக்குது. குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆகிற வரைக்கும் இருந்து அப்படி இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன கூட்டிகிட்டு போகலையான்னு கேட்குறதுனால திரும்பியும் கூப்பிட்டு போயிருக்காரு. திரும்பவும் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு 1 இயர் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு திரும்பியும் கன்சீவாக இருக்காங்க. ஸோ அப்போவே அந்த குழந்தை கன்சீவ் ஆனதும் குழந்தையோட அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் திரும்பவும் இவங்க இங்கேயே இருந்துட்டு அப்போவும் அங்கே கேட்குறப்போ, நான் வர்றேன்னு கேட்குறப்போ, நீ 2 குழந்தைகளையும் வச்சுட்டு இங்கே சிரமப்படுவேன், குழந்தை கொஞ்சம் பெருசாகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பெரிய குழந்தைய ஸ்கூலில் போடணும் இல்லைன்னா அங்கேயே போட்டுரு, அப்புறம் இங்கே வந்தப்பறம் இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொன்னதை நம்பி அவங்க இங்கேயே குழந்தைய ஸ்கூலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது குழந்தைக்கும் ஸ்கூலில் போடுற அந்த 3 வயசுக்கு மேலே ஆகும்போது நான் அங்கேயே வந்துடுறேன், அங்கே ஸ்கூலுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை, இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்ன காரணம்னு வேணும் இல்லை, இப்படி ஒரு வருஷம் வாழ்கிறது, அப்புறம் குழந்தைங்கிற பேரில் தனியாக இருக்க வேண்டி இருந்துருச்சுல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிருக்காங்க. அவர் இங்கே இருக்கவே கூடாது, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி 2 குழந்தைங்களோட அவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டார். என்ன ஜீவனாம்சம் வேணுமோ கேட்டுக்கோ, ஆனால் நீ உனக்கு பிடிக்கல, வேண்டாம், வாழ வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை திருமண வாழ்க்கையிலன்னு அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு. அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க அங்கேருந்து திரும்பி வர வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இப்போது என்கிட்ட அப்போ ஜாதகம் பார்க்குறாங்க. பார்த்தப்போ என்ன கேட்டாங்கன்னா, அந்த அம்மா இவ வாழ்க்கை என்ன ஆகும், அந்த கணவர் ஏற்றுக்குவாரா இல்லையா, இல்லை இவங்களுக்கு குழந்தைகளையெல்லாம் வளர்த்துற அளவுக்கு எல்லாம் ஜீவனாம்சமெல்லாம் கொடுப்பாரா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் பார்த்துட்டு கேட்குறேன், அம்மா ஜாதகம் இவ்வளோ இதாக இருக்கே, நீங்கள் அவங்க வீட்டையெல்லாம் போய் பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்குறேன். அம்மா அதெல்லாம் எங்கே பார்க்குறது, இவளுக்கு வயசாகிடுச்சு, இன்னும் பின்னாடி 2 குழந்தைங்க பொண்ணுங்க இருக்கப்போ நான் இவளையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? சரி, அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். ஒரு வீடு போய் பார்க்கல, அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் சரியாக இருக்கான்னு கூட போய் பார்க்கல, யாரையும் விசாரிக்கலை, எதுவுமே பண்ணாமல் இந்த திருமணம் ஒரு பொண்ணுக்கு ஏஜ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு சில காரணங்களை வச்சுட்டு டக்குன்னு அவங்க கேட்டதும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கு அந்த அவங்க அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, வசதி வாய்ப்புகளெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. அவங்க சொன்னதில் நிறைய விஷயங்கள் போய் அவருக்கும் திருமண இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, ஏதோ வாழணுமே அப்படின்றக்காக வச்சு வாழ்ந்திருக்காரு. ஒரு வயசுக்கு மேலே வேண்டான்னு முடிவு பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ இந்த பொண்ணு தான் இனி அந்த 2 குழந்தைகளையும் ஜாபுக்கு போகணும், இனிமேல் வேலை தேடணும், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வளர்த்தணும். அந்த மாதிரி பல அவர் ஏன்னு கூட கேட்குறது இல்லை, அவர் டைவர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஒன்றுமே இல்லை, அப்படியே பேசாமல் இருக்காங்க. ஸோ இவங்க இனி எல்லாமே இவங்க தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணை சிக்க வச்சுட்டாங்க அம்மா அப்பாவே. அதனால் வரன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக விசாரித்து பார்க்கணும்.
அந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்தானத்தில் குரு வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதால எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் விசாரித்து அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. உண்மையிலுமே அந்த பையனுக்கு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பொண்ணுக்கு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். அதுதான் அது அந்த புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கவனமாக இருங்க. அதே போல் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த விஷயமும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சரியான திருமணம் நடந்து சரியான தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் நடந்தால் அந்த குழந்தைகளுக்கு அந்த வரக்கூடிய குழந்தை இவங்களுக்கு எந்தவித பேர்டனாக இருக்காது. அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு தப்பான வாழ்க்கையில் சிக்கிட்டாங்க அப்படின்னா அது மிக மிக பிரச்சனையான சிரமத்தை கொடுக்கும்போது இந்த குழந்தை அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்து சிரமமாக மாறிடும் அந்த நேரத்தில் நடக்கிறதுனால. இந்த நேரத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட, நல்லா விசாரித்து திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட, குழந்தை அப்படிங்கிற விஷயத்த குரு ஸ்தானம் மாறினதுக்கு அப்புறமா வச்சுக்கிறது தான் நல்லது. இதில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா இதனால் சில பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதே போல் இந்த காதல் அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்படுற நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு பிரச்சனையாகும். ஓகேங்களா, ஒருத்தரை நம்பி அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஆசைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கிற ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்கள் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த காதலிக்கிற பெண்கள் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஆண் நண்பர்கள் கூட அதிகம் பழகாமல் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சதயம் நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிக மிக சிறப்பான திருமண வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமைய போகுது. இவங்க மிக மிக சிறப்பாக வாழ போகிறாங்க. அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக திருமணமாகி அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி மிக மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். அதே போல் காதலிச்சிட்ருக்கவங்களுக்கும் இந்த நேரத்தில் வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்கி நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அதை குடும்பங்கள் அதை ஏற்றுக்கவும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது. அதே போல் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் 100% இவங்களுக்கு சூப்பராக நல்ல அழகழகான நல்ல குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைக்கும். அவங்க நல்லபடியாக வாழக்கூடிய இடம்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூரட்டாதி ஃப்ரெண்ட்ஸ். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. குரு வந்து இவங்களுக்கு மிக மிக சிறப்பாக ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் பார்ப்பாரு. நல்லாவும் அமையும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து குரு வந்து 50-60% இவங்களுக்கு சரியாக தான் வேலை செய்வார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூரட்டாதி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், குருவுடைய நட்சத்திரமே. ஓகேங்களா, குருவுடைய நட்சத்திரமாகவே இருந்தாலும் அங்கேயும் புனர்பூசத்துலேயும் குருவே தான் போயிட்டுருக்கார். புனர்பூசமும் குருவுடைய நட்சத்திரமே தான். அப்போது இங்கே 3 குரு அப்படின்னு சொல்லி சேர்ந்து, ஆனால் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு கௌரவ ஸ்தானமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வரும்போது என்னென்னா, இவங்க வந்து சிறப்பு எல்லாமே தனக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. எதுலேயும் ஒரு குறை கூட இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் அது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கார்த்திக் படம், என்ன படம், மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் அந்த படத்தில் அவங்க அம்மா வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க பொண்ணுகளை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அது என்ன கழுக்குன்னு சிரிக்கிறா அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு முடியே இல்லை, குட்டை முடி. அப்புறம் வந்து புருவம் வந்து இங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு குறை, அது ஒரு குறைன்னு சொல்லவே முடியாத மாதிரி இது நொட்டை அது நொட்டை அது நொட்டை அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்களும் சரி பெண்களும் சரி வர்ற இதெல்லாம் எவ்வளோ ஜாதகங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு அப்படி தான் வேணும் அப்படிம்பாங்க. கலராக தானேப்பா இருக்குது பொண்ணு அப்படின்னு கேட்டால் இது இது வந்து எல்லோ கலரில் இருக்குது, நான் கேட்குறது பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஹைட்டு வந்து ஒரு சென்டிமீட்டர்ஸில் கம்மி ஜாஸ்தின்வாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு குறை சொல்லி அவங்கள நிராகரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்களை அந்த அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்தால் மட்டும்தான் இவங்க திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க. எல்லா விஷயமும் பார்ப்பாங்க, சொத்து பார்ப்பாங்க, பொண்ணோட சேலரி பார்ப்பாங்க, பையனோட வீடு வாசல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே பார்த்து அதில் எந்த குறையும் இல்லாமல் அமைஞ்சால் மட்டும்தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் குருவுடைய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தராரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக தராரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுக்கு மிக மிக அற்புதமான ஆரோக்கியமான அழகான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதனால் எல்லாருமே யாருக்கெல்லாம் குழந்தை வேணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சூப்பராக குழந்தைகள் பிறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண பலனை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு இப்போது திருமண காலகட்டம் அப்படின்றது இல்லை. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு திருமண காலகட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவங்களுக்கு சிறப்பாகவே திருமணம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வர்ற வரன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரம், தொழில், வியாபாரம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பெண்களானாலும் ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த வியாபாரி செய்யணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பாங்க. ஆண்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க என்னென்னா அவங்களுடைய அந்த வியாபாரம் அந்த தொழில் மேலே தான் ரொம்ப கவனம் செலுத்துவாங்களோ தவிர இந்த திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய கவனம்லாம் செலுத்தவே மாட்டாங்க. பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவும் மாட்டாங்க. நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, நல்ல தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க, எல்லாமே இருக்கும், எந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் கவனம் முழுக்க தொழில் மேலே தான் இருக்கும். சும்மா எங்கே வேணால் சுற்ற போகிறதோ வர்றதோ அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவும் காட்ட மாட்டாங்க. வேலையில் தான் கவனமாக இருப்பாங்க. அது நைட் 9 மணி ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்புவாங்களோ தவிர லீவ் போட்டுட்டு ஒரு வெளியூர் போகலாம், ஒரு சினிமாவுக்கு போகலாம் அந்த மாதிரியெல்லாம் கேட்டால் அது மாதிரி நடக்கவே நடக்காது. உத்திரட்டாதி அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம். சனி வந்து தொழில்காரகராக வர்றதுனால அவங்க தொழில் வியாபாரத்தின் மேலே ரொம்ப பிடிப்போட இருப்பாங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு எப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்தை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கால்குலேட் பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு. அது மாதிரி இவங்க வந்து குழந்தை எப்போ வேணும் அப்படிங்கிறத இவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அதுபடி அந்த நேரத்தில் தான் குழந்தை பெற்றுக்குவாங்களோ தவிர இவங்க இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது இருக்காது இவங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு வந்து குரு வந்து இவங்களுக்கு பணப்பரல் ஸ்தானம் வச்சு வராரு இல்லைங்களா. அதே போல் தொழில்காரகனான சனி அதை வந்து ஏற்றுக்கும் போது இவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். இதுவே இவங்களுக்கு குரு வந்து குழந்தை ஸ்தானத்துலலாம் வர்றாரு அப்படின்னா அந்த நேரத்துலலாம் கண்டிப்பாக இவங்க பிளான் பண்ண மாதிரி நடக்காது, குரு பிளான் பண்ணுற மாதிரி தான் நடக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இவங்க பிளான் பண்ணுற மாதிரி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போதைக்கு இவங்க குழந்தைக்கு பிளான் பண்ண மாட்டாங்க. அடுத்து புதனுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண பலனை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான
பலனையே தரார். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக திருமணத்தை பற்றின பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பொண்ணு உனக்கு வேணும், என்ன மாதிரி பையன் உனக்கு வேணும்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக அவங்க குடும்பத்தாரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நல்ல குடும்ப பையன் இருந்தால் போதும், எங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்கிட்டா போதும், எங்கள் பையனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இவங்க இப்போது குரு ஸ்தானம் மாறுறதுக்குள்ளே இவங்களுக்கு இம்மீடியட்டாக நீங்கள் வரன் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு சங்கடங்களோ எந்த ஒரு பிரச்சனைகளோ இல்லாமல் அவங்க வரதட்சணை கேட்குறதோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லபடியாக திருமணம் நடக்கும். அதே போல் காதலர்கள் இப்போ காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வீட்டில் சொல்லி இந்த நேரத்தில் தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம், ஒத்துப்பாங்க எல்லாரும். கொஞ்சம் ஏதாவது கம்யூனிட்டி மாறி இருக்குது, இல்லை மதமே கூட மாறி இருக்குது அப்படின்னாலும் வீட்டில் சரி உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த காலகட்டம் அப்படின்றது குரு உங்களுக்கு மிக சிறப்பான ஸ்தானத்தில் வரதால ஏற்றுக்குவாங்க எல்லாமே. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் சொல்லி நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தர்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக தர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது குரு வந்து இவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தாம்பத்திய ஈடுபாட்டை இந்த நேரத்தில் கொடுப்பார். அது ரொம்ப அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். அதன் மூலமாக மிக சிறந்த அழகழகான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த நேரத்தில் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் ஏன் அது நடக்குது அப்படின்னா புதன் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட கிரகம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து சிறப்பாக 2 கருக்கள் சேர்ந்து உருவாகி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அப்படி கிடைச்சாலும் சந்தோஷம், ஒரே பிரசவத்தில் ஜாக்பாட் அடிச்சுக்கோங்க. அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது திருமண காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சொல்லிடுவாங்க. திருமணம் இந்த நேரத்தில் இவங்களுக்கு நிறைய வரன்கள் வரும். இவங்க வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், திருமணம் பண்ணிட்டா என்ன ஆகும். ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து ரொம்ப நல்லா ஓப்பனாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் மூடி டைப்பாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு என்னென்னா இப்போ ஓகே சொன்னால் இது சரி வருமா, எப்படி இருக்குமோ, திருமண வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிட்டா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய யோசனை பண்ணிக்கிட்டு யோசிச்சு பண்ணுறதா வேண்டாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரு வந்து இவங்களுக்கு அந்த ரிலாக்ஸான ஒரு ஸ்தானத்தில் வரல, கொஞ்சம் பிடிவாதமாக ஏதோ எல்லாத்துலேயும் ஒரு பயம் கொடுக்கக்கூடிய இடத்துல வராரு. அதனால இவங்க நிறைய விஷயங்களை யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ தவிர அவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுக்கவே மாட்டாங்க. அதுலேயே கொஞ்சம் நாள் தள்ளி போய் குரு ஸ்தானம் மாறினதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு திருமணமாகிற ஒரு வாய்ப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் காதலிச்சிட்டு இருக்கவங்களும் இந்த நேரத்தில் வீட்டில் சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ இது சொன்னால் ரிஜெக்ட் ஆகிடுமோ, அவங்களோட இணை என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ சொல்லு, வீட்டில் சொல்லு, உங்கள் அப்பா நீ சொல்லிவிடு, அப்புறம் நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கூட பேசுகிறேன், நான் எங்கள் அப்பா அம்மா வேணாலும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு எல்லா தைரியம் கொடுத்தா கூட இவங்க ஐயோ ஒத்து வராதுங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா அப்படி ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அண்ணன் அடிச்சிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. அதே போல் பெண்கள் வந்து முயற்சி பண்ணாலும் பசங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்காப்பா, அவளுக்கு திருமணம் ஆகாமல் நான் போய் வீட்டில் சொல்லவே முடியாது, என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு என்ன கேட்பாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு பொறுப்பு இருக்குல்ல, தங்கச்சிக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணிக்க முடியும், அதனால் இப்போ வேண்டாம், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால திருமணம் நடந்தால் ஒன்றும் ஆகாது, ஆனாலும் இவங்க வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் காரணமாக அது வந்து குருவும் கேதுவும் கொடுக்கறது தான். அதனால அவங்க இப்போ வேண்டான்னு தள்ளி போடுறப்ப குருஸ்தானம் மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட தடைகள் நீங்கும். அந்த பையனுக்கு தங்கச்சிக்கு திருமணம் ஆகிடுமா இருக்கும், இந்த பொண்ணுக்கும் வந்து யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்கிற அந்த பயம் போயிடும், அப்புறம் திருமணம் பண்ணிப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தர்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்,
இப்போ நம்ம இருக்கிற நிலமையில குழந்தை பெற்றுக்கிறது சரியா, அந்த குழந்தைய நம்மளால் நல்லபடியாக வளர்த்திட முடியுமா, அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி சரியாக வளர்த்த முடியுமா, அதே போல் பெண்களுக்கு ஒரு குழந்தைய வளர்த்துற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கா, என்னால் ஒரு குழந்தைய வளர்த்திட முடியுமா, நைட்டெல்லாம் குழந்தை அழுகுமே, அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கிறதுனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற மாதிரி பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி குழந்தை விஷயத்துலையும் சரி, திருமண விஷயத்துலையும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானம் மாறுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை தரப்போகிறார் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இல்லைங்க, அப்படியே குரு ரெடியாக இருக்கார். நீங்கள் ரெடியாக இருக்கலாம், மாலையெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், மணவரை ரெடி பண்ணிக்கலாம், மண்டபம் பார்த்து வச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். பொண்ணு ரெடியாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்து பேசி முடித்தா போதும். அந்த மாதிரி மிக மிக சிறப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் குரு மிக சிறப்பாக வர்றதால சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரக்காரர்கள், அவங்க குருவும் சுக்கிரனும் சேரும்போது திருமண வாழ்க்கை மிக 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 சிறப்பாக அமைய போகுது. அதனால் ரெடியாக இருங்க, எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. வரன் அமைஞ்ச உடனே நீங்கள் திருமணம் பண்ணிடலாம். அதே போல் தான் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா? அவங்க விரும்பி தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு திருமண வாழ்க்கை மேலே ஆசை. வர்ற பொண்ணு பையன் எப்படி இருந்தாலும் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு திருமணமான உடனேயே அவங்களுக்கு குழந்தைகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்குது. அதே போல தான் காதலர்களுக்கும் அவசரப்பட்டுறாதீங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் குழந்தை வச்சுக்க முடியுமோ தவிர அதுக்கு முன்னாடி எதுவும் அவசரப்பட்டுறாதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக கூட போய் முடியறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதனால் ஏன் அப்படின்னா சுக்கிரன் உங்களை அவசரப்படுத்த வச்சிருவார். நீங்கள் அவசரப்படலைனாலும் சுக்கிரன் அந்த ஆசைகளை தூண்டி விட்டு உங்களை அவசரப்படுத்த வச்சிருவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லபடியாக சூப்பராக குழந்தைகளாகவும் திருமணமாகி கொஞ்ச நாள் ஆனவங்களுக்கும் 2வது குழந்தை 3வது குழந்தை அதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணமாகும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லையேன்னு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த நேரத்தில் மிக சரியான நேரங்களில் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் கரெக்டான தாம்பத்தியம் வச்சுக்கும் போது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்குது. அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாளாக நீங்கள் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூடி வர்ற மாதிரி கூட இருந்திருக்கும். கொஞ்சம் வயசு மூத்தவங்களாக இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமணத்துக்கு காத்துட்ருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் 30 வயது நெருங்கினவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப சிவியராக தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே ரொம்ப கூடி வர்ற மாதிரியான ஒரு நிலைகளில் இருந்திருக்கும். ஆனாலும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தடை அப்படின்றது தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ தவிர திருமணம் முழுமையாக நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு சிறப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் நல்ல வரன்களெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ பிடிச்சிருக்க மாதிரியும் இருக்கணும். அவங்க நல்ல குடும்பமாகவும் இருக்கணும். அந்த பொண்ணு நல்ல வரக்கூடிய வரன் நல்ல குணங்கள் கொண்டவங்களாகவும் இருக்காங்களா அப்படின்னு நல்லா கவனமாக பார்த்து பண்ணுறது சிறப்பு. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிட்டீங்கன்னா கூட அது பல பல பிரச்சனைகளையே தான் கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்பி போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வருவீங்க. திரும்பி ஒரு 3 மாதத்தில் திரும்பி பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நைன்னு உங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதும் அப்படி தான். அவங்கள பற்றின முழு விவரங்களையும் நல்லா அலசி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தர்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இழுப்பறியா, திருமணமே மிக இழுப்பறியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கனால இந்த நேரத்தில் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் இவங்க நடத்தவே மாட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு நாள் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்துடும், 2 பேரும் திரும்பி படுத்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக இது இல்லாததால் அதுக்கான அந்த குழந்தை அப்படின்ற செல்வமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே போல் தான் திருமணமாகி கொஞ்ச நாள் ஆனவங்க, அவங்க கூட அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஒரு மனசுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறனால இந்த நேரத்தில் அவங்க 2வது குழந்தைக்கு ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்போ நடக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை. இது எல்லாமே குரு வந்து ஸ்தானம் மாறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான பலன்கள் தான். திருமண வாழ்க்கை மிக 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 சிறப்பாக அமையும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தோட, அதாவது ஒரு வேலை செஞ்சால் அதுக்கான திருமணம் செஞ்சுட்டு நான் நிம்மதியாக இருக்கேன், நான் திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும். வாழ்க்கை துணையும் மிக மிக சிறப்பாக அமைவார். இதில் வந்து இவங்க 2 பேருக்குலையுமே, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, நல்லா சம்பாரிச்சு நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க. நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது, திருமணம் செஞ்சுக்கும் போது அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கியத்தை தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமாக தரார். இவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் இவங்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அலுவல் காரணமாக இப்போ வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையிலேயே இருப்பாங்க. ஆனால் அது கிடைச்சிரும், வேறு வழி இல்லாமல். சரி பரவாயில்ல, குழந்தை கிடைச்சிருச்சு, இனி அதை நல்லபடியாக பார்த்துட்டு நல்லா வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பார்த்து வளர்த்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இவங்களுக்கு நல்லபடியாக தானாகவே நல்லபடியாக எல்லாமே நடக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, இப்போ திருமணம் செஞ்சுக்கும் போது இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பெண்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அவங்கள நேரடியாகவே அவங்கக்கிட்ட வரதட்சணை அப்படின்ற விஷயத்த கேட்பாங்க. அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் இல்லைங்களா, அவங்க வந்து நான் யார் தெரியுமா, நான் ஆம்பளை பையனை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பெண் வீட்டார் அப்படின்றது குரு, பெண்ணுக்கு வந்து கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க, அதனால நம்ம இப்போவே வாங்கிக்கிட்டா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ கொடுத்துருங்க, அவ்வளோ கொடுத்துருங்க, கார் வாங்கி கொடுங்க, ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னலாம் டிமாண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த கஷ்டத்தோடு தான் இவங்களுக்கு வரன் அமையுமோ தவிர ரிலாக்ஸாக சந்தோஷமாக நீங்கள் என்ன வேணால் போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க பெண்களுக்கு அமைய மாட்டாங்க. அதே போல் ஆண்களுக்கு இப்போது திருமணம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அது இருக்குதுன்னு சொன்னீங்க, இது இருக்குதுன்னு சொன்னீங்க, ஒன்று இப்போ வந்து பார்த்தா ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு அவ்வளோ சம்பளம்னு சொன்னீங்க, என்ன இப்படி இருக்குது, இவ்வளோ சம்பளம்னு சொன்னீங்க, என்ன பத்தவே மாட்டேங்குது, இஎம்ஐ இருக்குன்னெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் சொத்து நகை அந்த மாதிரி அந்த பொருளாதார ரீதியாக இவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை தான் மிருகசீரிட நட்சத்திரம் ஆணுக்கும் ஏற்படும் பெண்ணுக்கும் ஏற்படும் திருமணத்தில் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சேரும்போது அவங்கள பணத்தை பற்றி பேசி தான் அவங்கள மனசு கஷ்டப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அது வந்து இந்த குரு ஸ்தானம் மாறுற வரைக்கும் இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். அவங்க ஜாதகத்தில் ஏதாவது ஒரு நல்ல நேரங்கள் வந்தது, சுய ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் வந்தால் தான் இந்த பிரச்சனை தீருமோ தவிர, குரு குழந்தை பாக்கியத்தை தருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை கொடுத்துருவார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் குழந்தைங்களுக்கு இருக்கும். இப்போது நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா, ஆடிசம் குழந்தைங்க, அப்புறம் குழந்தைக்கு பிறக்கும் போதே ஏதோ ஒரு பிரச்சனையோட பிறக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா.
அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சிரமத்தோட பிறந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னம்மா செவ்வானதும் ஆடிசம்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, குரு வந்து மோசமான ஒரு ஸ்தானம் வச்சு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வர்றதால, அங்கே செவ்வாயுடைய நட்சத்திரமாக மிருகசீரிஷம் இருக்கிறதால குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க நிறைய சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த குழந்தைக்கும் நிறைய சிரமங்கள் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகுவுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிக மிக சிறப்பான திருமண வாழ்க்கையாக தான் அமைச்சு கொடுக்குறார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க 2 பேர்த்துக்கும். அதாவது இவங்க ரொம்ப ஜாலி டைப்பாக, திருவாதிரை நட்சத்திரக்கார ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பாங்க. ஆனால் வரக்கூடியவங்க இந்த ஜாதகங்களுக்கு நம்ம இணைக்கக்கூடிய ஜாதகங்கள் பொருத்தம் பார்க்கும்போதே மிக சிறப்பாக பார்த்துடணும். இவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி பார்த்துடணும். தோதா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டா இவங்க லைஃப் நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் அவங்க வந்து சில பெருசாக நிறைய விஷயங்கள கவனமாக இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தாங்க, பணம் அப்படின்ற விஷயத்த பெருசாக மதிக்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்களுக்கு ஜாதகமெல்லாம் பார்த்து திருமணம் செய்யும்போது மிக மிக கவனமாக பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான குழந்தைகளை தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான குழந்தைகளை தருவார். எந்தவித பேரண்ட்ஸ்க்கு எந்தவித அப்பா அம்மாவுக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்காம அவங்க நல்லா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலிகளாக இருக்கிற மாதிரியான குழந்தைகளை தான் இந்த நேரத்தில் குரு தருவார் ஃப்ரெண்ட்ஸ். 100% இவங்களுக்கு குழந்தை ஆகிடும். குழந்தைக்கு லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தம்பதிகள், நம்ம ஏதாவது ஒரு மருத்துவ உதவி எடுக்கலாமான்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த தம்பதிகள் கூட இந்த நேரத்தில் சரியான தாம்பத்தியம் வச்சுக்கும் போது அவங்களுக்கு குழந்தை ஆகிறதுக்கான வாய்ப்பு, எந்தவித மருத்துவ உதவி இல்லாமையே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க.